என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க. அதோட அந்த மியூசிக்கு, ஹீரோ எல்லாத்தையும் சூப்பராக காட்டியிருக்காங்க. அந்த லவ் ஸ்டோரி தான் ரொம்ப நல்லா இருக்குது அதில். அது படத்தில் பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து எப்படின்னா, உனக்கு ஒரு பொருள் கிடைக்கணும்னா, நீ அதை வந்து போயிட்டு அவங்கள கட்டாயப்படுத்தி எதுவும் வாங்க தேவையில்ல. நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன பிடிச்சிரோ அதை செய்யணும். அதே மாதிரி தான் இதுவும் படத்தோடைய கதை. அந்த பையன் ஒன் ஸ்டோரி காதலாக லவ் பண்ணியிருக்காப்புல. அந்த பொண்ணுக்காக அந்த பையன் அந்த படத்தில் அவருக்காக அந்த பொண்ணுக்காக அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியல. அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பையனுக்கு லாஸ்ட்டாக தெரிஞ்ச உடனே அந்த பையனுக்கு அது அந்த பொண்ணு எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு தெரிய வரல. இதுலேயே மியூசிக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து 10 பாயிண்ட் கொடுக்கலாங்க. 10க்கு 10 மியூசிக். காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபேமிலி வந்தால் நல்லா என்டர்டைன்மெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. சித்தன் படம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுவும் வந்து அப்போவோ ட்விஸ்ட் இருக்கும். ஆனால் சித்தன் படத்தில் லாஸ்ட்டாக ஹீரோ இறந்துருவார். இதில் வேறு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அந்த படத்தோடைய அந்த நேச்சுரல்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பேக்ரவுண்டு, கேமரா எல்லாமே சூப்பராக இருக்குது. டைரக்டர் விஜய் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி படத்தை கொடுத்ததுக்கு. இதுக்கப்புறமும் இன்னொரு வேறு ஒரு ஸ்டோரியாக கொடுத்து நல்ல வெற்றி பெறுவதற்காக ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்யூ விஜய் சார். என்ன சொல்ல வராங்க சார் படத்தில்? காதல் தான். காதல் காதல் தான் அது. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. ஸ்டோரி பிளே, டைரக்ஷன், மியூசிக் எக்ஸலென்ட். ஹாரிஸ் மியூசிக் சார் சூப்பராக இருக்கு. சொல்கிற மாதிரி நல்லா இருக்கு படம். ட்ரெயிலர் பார்க்குறப்ப ஹீரோயினுக்கு மறந்து போயிடுது மட்டும் ஞாபகப்படுத்துறாங்க. அதாவது படம் ஃபுல்லாக காட்டிருக்காங்க. எப்படி சார்? மறந்து போயிடுறாங்க. திரும்ப அது கடைசியாக வந்து ஹீரோவுக்கு வந்துட்டு அதே மறதி வரும்போது கொஞ்சம் காமெடி சென்ஸாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் கிளைமேக்ஸ் பார்த்துட்டு சூப்பர். பழைய இது விஜயோட படங்களுக்கு மாதிரி இந்த படங்கள் இருக்கா? புரியுது. பழைய விஜயோட படம் மாதிரி இந்த படங்கள் இருக்கா? தெய்வ திருமகன் ரேஞ்சுக்கெலாம் சொல்ல முடியாது. பழைய விஜய் படம் ரேஞ்சுக்கெலாம் சொல்ல முடியாது. நியூ ஆர்டிஸ்ட் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு படத்தில். ஓவரால் படம் ஃபேமிலியாக பார்க்க முடியுமா சார்? ஃபேமிலி மூவி தான். ஃபேமிலி மூவி தான். 18+ கிடையாது. ஃபேமிலி மூவி பெரியார் சொன்னாங்க. இன்னொரு அழகானாக்க அந்த பையனை வச்சு காலிங்களுக்கு பிரமாதமான ஸ்டோரி, பிரமாதமான டேரக்ட். சிங்கிள் நல்லா இருக்குது. இந்த மாதிரி டேரக்ட் சும்மா ஒரு கூத்தடிச்சுட்டு போட்டு ஆபாசம் சொல்லிட்டு ஆபாசம் இல்லாமல் நாகரிகமான நிறைய துரோகணம் முதல் நிறைய துரோகங்களோ என்ன சொல்ல வர டேரக்டோ அது இடையில சமூகத்தை ரொம்ப வந்து முடியாதவங்களுக்காக பேசி எப்படி மக்களுக்கு அறியாமல் மக்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை ரொம்ப சமூக சிந்தனையோடு ஒரு வழியை சொல்கிறாரு. அதெல்லாம் கணக்கில் இருக்குன்னா வந்து தேங்க்யூ சார். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படம். லவ் ஸ்டோரியாக இருக்கும். டேரக்டர் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஃபேன் நான். அவர் வந்து விஜய் தலைவெல்லாம் பண்ணிட்டு தலைவி படம் பண்ணிட்டு தலைவிலையும் நான் நடிச்சிருந்தேன். அவர் ரொம்ப பிடிக்கும். அவருக்காக தான் இந்த படம் வந்தோம். அர்ஜுன் அசோகன் ரோமன்சன் படம் பார்த்து அவரோட ஃபேமிலி அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவரோட நல்லா பண்ணிட்டு போயிருக்காங்க. அம்மா கதாபாத்திரமாக விஜய் சந்திரசேகர் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் ரொம்ப பிடிக்கும். அவங்கள பற்றி சொல்லிடுவாங்க, கலக்கிடுவாங்க. அவங்கள தூக்கி ஒரு 4 மணி நேரம் தான் வருவாங்க படத்தில். அவங்க கொஞ்சம் நேரம் வந்தாலும் அழுத்தமாக இருக்கும் அவங்க கதாபாத்திரம். நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு டிஓபி அரவிந்த் கிருஷ்ணா மறந்துட்டார். இந்த நம்ம ஊரில் நடக்கிற, தமிழ்நாட்டில் நடக்கிறது, வெளிநாட்டில் நடக்கிறது விஷுவல்லாம் ஒரு வேறு மாதிரி இருந்துச்சு. நல்லா ஒரு காதல் படத்துக்கு அந்த விஷுவல்லாம் நான் தூக்கி கொடுக்கும். நல்லா ஏற்றி படம் நல்லா இது பண்ணி யூஸ் பண்ணிருச்சு. ஹாரிஸ் வந்து ஒரு கம்பேக்காக இருக்கும். ஹாரிஸ் இசை வந்து பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் மறந்துட்டாப்புல. சாங்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா படம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. படத்துக்கு இயக்குனர் வாழ்த்துக்கள். ஜியா சங்கர் அவங்க நல்லா இருக்காங்க. படத்தில் நல்லா ஹிட்டாக பண்ணியிருக்காங்க. கதாநாயகன் வந்து மது முகேஷ், அவருக்கும் ஃபஸ்ட் படம். அவருக்கும் வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். குடும்பத்தோடு வந்துருப்பாங்க. வந்து வேறு லெவலில் ரொம்ப எமோஷனலாக கரெக்டாக இது நல்ல நல்ல காமெடி சீன்ஸ்லாம் ரொம்ப வச்சு சூப்பராக போயிடுச்சு. வேறு லெவல் படம். விஜய் சார் ஒரு நல்ல கம்பேக் படம். அதுமாரி ஹீரோ வந்து ரொம்ப டீப்பாக உருகி லவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு லாஸ்ட்டில் வரும்போது. இருந்தாலும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருப்பாங்க. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க சார் படத்தில் என்ன சொல்ல வராங்க? நான் படத்தோட ட்ரெயிலர் பார்க்குறப்ப ஹீரோயின் மறந்து போகுது, மறுபடியும் ஞாபகம் வருது, மறந்து போகுது, அந்த ஒரு நாள் அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. என்ன சொல்ல வரோம்?
நம்ம கரெக்டாக யார் லாயலாக இருக்கவங்களோ நம்ம கோர்ஸ் செய்கிறாங்களோ அவங்க தான் தேடி போகணும். தேவையில்லாமல் சீட் பண்ணுறவங்க பெட்ரி பண்ணுறவங்க அவங்கள மாதிரி சூஸ் பண்ணிக்கிறது கரெக்டாக நல்லா சூஸ் பண்ணிக்கணும். ஹாரிஸ் அவரோட மியூசிக் எப்படி இருக்குது? அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சின்ன வயசுலேயே அவர் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துலேயே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. சிட்டி சீனாக பாட்டு மெயினாக அதுவும் சூப்பராக இருக்குது. படத்தில் காமெடிலாம் இருக்கா? காமெடி அந்த பாடி கார்டு சீன்ஸ்லாம் வராங்களா அவங்க காமெடிலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எம்எஸ் பாஸ்கர் எப்படி பண்ணியிருக்காரு? அவர் வேறு லெவலில் ஹாட் ஸ்பாட் பார்த்துட்டு வந்து இந்த படமும் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஓவரால் படம் ஃபேமிலியாக பார்க்க முடியுமா? ஃபேமிலியாக பார்க்கலாம். யார் வேணாலும் போய் பார்க்கலாம். தைரியமாக போய் பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். டிசப்பாயிண்ட் ஆக மாட்டேங்குது.